தான் உங்களோட டிஎன் டொமில் கேமிங். என்னடா டே 7 நாள் கழித்து வரையேன்னு கேட்காதீங்க. ஸோ ஒரு வாரம் ஆயிடுச்சு. அது காரணம் ஏன்னா ஒரு குட்டி ஆக்சிடெண்ட் தான். நான் வரும்போது ஒரு ஆட்டோக்காரனால் என் ஃபோன் சல்லியாக போயிடுச்சு. அதனால தான் 7 நாள் போட முடியல. இப்போ சர்வீஸ் முடிஞ்சு நம்ம பிளாக் ஃபுட் பார்ட் 3க்கு வந்தாச்சு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு. அப்புறம் கைஸ் நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி போன பாட்டில் சொன்ன மாதிரி இந்த கேப் வாங்கிட்டேன் கைஸ். அப்புறம் இந்த டியூல் ஃப்ளிண்ட் லாக்கே எடுத்துட்டேன். அதுக்கு மாஸ்டர் ஃபுல் மாஸ்டர் அங்கே பாருங்கள் 120 மாஸ்டர் ஏற்றிட்டேன். இந்த வீடியோவில் இதோட பவரு அப்புறம் நிறைய விஷயம் காட்டுறேன். என்னடா டிடபிள்யூடி இட்டாச்சியை காணோன்னு கேட்காதீங்க கேஸ். அவர் இப்போ அவர் என் கூட இல்லை. ஏன்னா அவர் இப்போ நான் நைட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோவை போய் நட்டு உட்காந்து. ஸோ அதனால் அவரால் வர முடியல கைஸ். நான் என் வீட்டில் நைட்டு உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இடத்து நிறைய பேருக்கு தெரியும். இது என்ன இடம்னா ஸ்கைலேண்ட் தான் கைஸ். எப்படா ஸ்கைலேண்ட் வந்தேன்னு கேட்காதீங்க. நான் ஸ்கைலேண்ட் ஆஃப்லைனில் இதை பார்ட் 3க்காக புஷ் பண்ணேன்னா ஆக்சுவலி நான் இந்த கேப்பும் இதெல்லாம் எடுக்கிறதுக்காக காசு எடுத்தேன். அதிலே நான் அங்கே 175 லெவல் எடுத்துட்டேன் அங்கேயே மெரைன் ஃபோர்ட்ரஸில். அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே நியூ ஐலாண்டுன்னு காமிச்சிச்சோடனே ப்ரோவை கூப்பிட்டு ப்ரோவோட போய் அவர் ஆன்லைனில் அவசரமாக வர வச்சு எப்பா ரொம்ப கவலை. ரொம்ப பெரிய ப்ராசஸ் கேஸ். அந்த பார்ட் 3 நாங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்தோம். சோகமான விஷயம், அதை அப்லோடே பண்ண முடியல என்னால். ஏன்னா நான் அது முடிக்கிறதுக்குள்ளே என் முடிச்சிட்டேன். என் ஃபோனில் சேவ் ஆகிறதுக்குள்ளே நான் எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்கு போகும்போது அதை சேவ்லாம் பண்ணலை. நான் ஒரு அவசரத்தில் வந்துட்டேன். ஒரு ஆக்சிடென்ட்னால அது ஃபுல்லாக போயிடுச்சு கேஸ். ஓகே, எதுக்கு இப்போ நம்மளுக்கு அது ஐயோ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பர் ஸ்கேலண்ட் போகிறதுக்கு 200 லெவல் வேணும். நம்ம பார்ட் 4ல் அப்பர் ஸ்கேலண்ட் போயிடுவோம் கைஸ். நான் பார்ட் 4ல் எடுத்துகிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன மாதிரி யாரும் தயவு செஞ்சு 50,000 ரூபா கொடுத்து இந்த கேப் வாங்காதீங்க. கோட்டே கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. அந்த வாய்ஸ் அட்மைரல் அடித்து எனக்கு அழுத்தே போச்சுன்னு என்ன மாதிரி இருக்கிறவங்க வேணால் ஒரு ஆறுதலுக்கு வாங்கிக்கோங்க. மற்றபடி இது வேஸ்ட்டு தான். ஆனால் இந்த டியூவல் ஃப்ரண்ட் லாக் வாங்கிக்கோங்க கைஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இருங்க நான் உங்களுக்கு இந்த பச்சை கலர் லாக் பார்த்தீங்கனாலே இப்போ உங்களுக்கு தெரியும். அது கரெக்டாக அடிக்கும். அது ஒரு மாதிரி 2 இது அடிக்குது. இது பாருங்கள், இதில் புல்லட் ஸ்டாமு அப்புறம் ஸ்ப்ளிட்டிங் பீம் பாஸ்கிட்ட யூஸ் பண்ணுங்க கைஸ். உங்களுக்கு நல்லாவே இதுவாகும். ஓகே, என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் புஷ் பண்ணி வச்சுருக்கேன் எதுவும் கேட்காதீங்க. சரி, தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அந்த 7 நாள் இதனால தான் அப்படி ஆயிடுச்சு கேஸ். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓகே, இந்த இதில் நான் இப்போ தான் இதுக்கு புதுசு. கொஞ்சம் இங்கே இருக்கிற ஆளுங்களை பார்த்துருக்கேன். யாரு கூடயும் ஒன்றும் சண்டை போடல. விசித்திரமாக இருக்கானுங்க கைஸ். இருங்க நான் அவங்க காட்டுறேன். ஃபஸ்ட்டு இவங்கலேருந்து ஆரம்பிக்கலாம். இவனுக்கு பேர் என்னமோ வந்துச்சு. கரெக்டாக தான் வந்திருக்கேனா? ஆமாம் இங்கே தான் இதோ இங்கே இருக்கானுங்க பாருங்கள். ஸ்கை பண்டிட் எல்லா இடத்துலையும் இந்த பண்டிட் வந்துடுவானுங்க கைஸ். ஓகே, நம்ம எப்பயும் போல அவரை வாங்கிட்டோம். ஓகே, 150 லெவல் தான். எனக்கு அப்போ 150 லெவலே நெக்ஸ்ட் என்னென்று வந்துடுச்சா? அட கடவுள், எனக்கு ஒன்றும் தெரியல கேஸ். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவனை பற்றி ஒன்றும் சொல்கிறது பெருசாக இல்லைங்க. நான் ஐஸ் வச்சுருக்கனால எலமெண்டல். ஸோ எனக்கு அடி விடல. இன்னொருத்தனை பார்த்தேன் 175 லெவலு. செஸ்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு அவனும் என் லெவல் தானே வாங்க வச்சு செஞ்சுருவோம். ஏன்னா என் லெவல்னால அடித்தா எனக்கு ஹெல்த்து போகாது. ஓகே, ஐயோ சாரி கைஸ். இந்த சர்வீஸ் பண்ணதுலேருந்து என்ன ஆச்சுன்னே தெரில, ஒரே லேக் ஆகுது. ஸோ உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் தெரியும்னா கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கைஸ் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அந்த 7 நாள் நான் போடாமல் இருந்ததுக்கு நான் திருப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடிக்கிறான் அவன், அடிச்சு எனக்கு அடி விழுது. அவன் பேர் என்ன? டார்க் மாஸ்டரா? ஓகே, அவன் அடிச்சு எனக்கு நல்லாவே அடி விழுது. ஓகே, நான் இங்கே பவராக போட்டு கொளுத்துறான் அவனை. இது வேலைக்கு ஆகுது. இதுக்கப்புறம் இந்த ஃப்ளிண்ட்டு லாக்கலாம். இருங்க நான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட்டிங் பீம் யூஸ் பண்ணிட்டா பார்த்தீங்களா பறக்க விட்டுரும். இதெல்லாம் பாஸ்கிட்ட யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். ஐயோ சாவு போகிறேன். அவங்க தான்
அவ்வளோதான் நம்மளும் முடிச்சு விட்டீங்க இப்போ. ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு ஐஸில் தான் அடிச்சு, எனக்கு ஐஸில் தான் எனக்கு சாகு. ஆடாப்பா அவங்கள 175 பவுண்டி வெறும் ஒரு என்பிசியிட செத்துதுக்கு. ரொம்ப நல்லவனுங்கடா நீங்களாம், ரொம்ப நல்லவனுங்க. ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோவில் என்னடா இது மட்டும் தானான்னு கேட்காதீங்க. இருங்க, நம்ம இப்போ போய் ஜங்கிளில் நான் வந்து ஹோம் பாயிண்ட் செட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, இப்போ ஜங்கிளுக்கு நம்ம போயிடலாம். ஏய், ஏன்டா இப்படி பண்ணுற? சும்மாவே இருக்க மாட்டியாடா கைஸ். சத்தியமாக நான் அந்த ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ண போய் நான் இந்த தேவையில்லாத வேலையை பண்ணுறேன். நான் இப்போ ஸ்க்ரீனை தொடப்பதில்ல. ஓகே கைஸ், மன்னிச்சிக்கோங்க. இப்போ வந்து அங்கங்கே வண்டிலாம் போகுது, கொஞ்சம் நாய்ஸ் இருக்கும். சரி, இந்த ஏசுமே மன்னிச்சிக்கோங்க. இன்னும் யார் தனியாக போயிட்டுருக்கான்? இங்கேயோ போட்டான் நம்மளுக்கே. ஆஹா, ஓகே. டேய் காச்சா என்ன பண்ணுறோம்? அப்பா சேவ் ஜோன் கைஸ், பிவிபி டிசேபிள் ஆகிடுச்சு. ஓகே, ரேண்டம் ஃப்ரூட் நம்ம வந்து இப்போ ஸ்பின் பண்ணுறோம். ஏதோ ஒரு கர்மம் பிடிச்ச ஃப்ரூட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, போடா. ஐயோ, பிவிபி டிசேபிள் ஆகிடுச்சு. அப்பா இங்கே இருக்கணும் கைஸ். ஏய், கோஸ்ட் தானே இது. டக்குன்னு ஸ்டோர் பண்ணு. ஏய், சினிமா இது கோஸ்டா? ஓ மை காட், கோஸ்ட். ஓ, என்னோட ஃபேவரட் ஃப்ரூட்டு. எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்டு. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சாப்பிட்லாமா இல்லையான்னு பார்க்கலாம் கைஸ். மேபி நான் அதுக்குள்ளே சாப்பிட்ருவேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து லிட்ரலி கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். என்னடா குட்டியாக இருக்குதுன்னு கேட்காதீங்க கைஸ். ஏன்னா இந்த வீடியோ வந்து அதிகமாக போடணுன்னு எனக்கும் ஆசை. ஆனால் இப்போ அதிகமாக போடுற அளவுக்கு என்கிட்ட இது இல்லை கைஸ். ஏன்னா நான் இப்போ நிறையா விஷயங்கள் மாற்ற வேண்டியது இருக்குது. அப்பா பவுண்டி அப்பா கிடச்சிருச்சு. ஓகே, அது என்னடா உனக்கு விஷயம் ஏற்றணும்னு கேட்காதீங்க. காசுலாம் ஏற்றணும், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஸோ நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் ஃபுட் பார்ட் 4 வருமானு கேட்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து டியூட் தெஃப்ட் வார்ஸ் வரும். சும்மா இருக்காம இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுலேயே டிடபிள்யூடி இட்டாச்சி விளாட முடியாது, ஏன்னா அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது வந்து ஒரு சிங்கிள் பிளேயர் கேம்ன்ட்டு. ஸோ சிங்கிள் பிளேயரால் தான் அதில் விளாட முடியும், 2 பேரும் அதில் விளாட முடியாது. வேணால் அவர் வந்து வாய்ஸ் மட்டும் கொடுப்பாரு கைஸ். ஓகே கைஸ். ஓகே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து என்கிட்ட வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து எந்த ஃப்ரூட் சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்களோ அந்த கமெண்ட்டுக்கு எத்தனை லைக் வருதோ அதை பொறுத்து நான் அது பண்ணுவேன். இப்போ 10 லைக் வந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாக பண்ணுவேன். அதில் 100 லைக்னா டாக்குன்னு பண்ணிடுறேன். ஓகே பாய், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரம் டி அண்ட் தமிழ் கேமிங். பாய்.